ரொம்ப நீட்டாக இருக்குது. சரி அதை முடி வெட்டலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இதில் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதில் சத்தியமாக எனக்கு இதில் ஒரு இடம் கூட எனக்கு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் இனிமேல் தான் போய் சலூன் ஷாப்பே நான் தேடணும். இது என்றைக்கு நடக்கிறதுன்னு தெரியல. இதில் இன்னும் ஒரு சிக்கல் என்னென்னா, மேனேஜர் வேறு யாரும் வெளில போகக்கூடாது, வெளில போனால் எனக்கு இன்டிமேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டிமேஷன் பண்ணனா விட மாட்டாங்க. இதுக்கு தான் ஒரு சிக்கல். அதனால் நான் சொல்லவே இல்லை, அப்படியே கிளம்பிட்டேன். ஒரு 1 hour 1.5 மணி நேரத்தில் நான் போய் திருப்பி ரிட்டர்ன் வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் பயாலபர் ரோட் கேலாங் ஈஸ்ட் சென்ட்ரல். நம்ம போக வேண்டியது கேலாங் ஈஸ்ட் சென்ட்ரல் தான் போகணுமா இல்லை என்னன்னு எனக்கும் தெரியல. நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி தான். இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பயாலபர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேர். ஆனால் இப்போ இந்த கொரோனா பிரச்சனைனால அங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து டேப் போட்டு முடிச்சுட்டாங்க. அது வேறு பயமாக இருக்குது. நின்று அது வேறு ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு அது வேறு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே டேப் போட்டுறதுனால அதே பயத்தோடவே இங்கே உலாக வேண்டியதாக இருக்குது இந்த டைமில். அதுதான் இந்த நைட் டைமில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் வந்து கேலாங் வந்துட்டு நினைக்கிறேன். கேலாங் 27 இதுதான் நினைக்கிறேன். தெரியல, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸாக வந்து ஒரு பழம் ஒன்று, டொரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் ஒன்று இருக்குது. ரொம்ப அதிகமாக இங்கே இருக்கிற மக்களால் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அது. பார்த்தீங்கன்னாக்கா கேலாங் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்று. முக்கியமாக இந்த ரெட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஏரியாவும் அதிகமாக இங்கே தான் ரொம்ப. அது வந்து ஒரு லீகலாக நடக்கிற ஒரு இடம். லீகல் அண்ட் இல்லீகல் ரெண்டுமே நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படியே நம்ம இன்னும் நேராக இப்போ உள்ளே போகிறோம். சரிங்களா, உள்ளே போய் பார்ப்போம். எனக்கும் தெரியல கடை என்ன தேடி எப்போ நான் முடிவு வெட்டி என்னென்ன நான் போய் சேரும்னு தெரியல. இது வேறு எதாவது போகிறதுக்குள்ளே எதுவும் பிரச்சனை எதாவது வந்தது தானே, அது வேறு பயமாக இருக்குது. எனக்கு வேறு பார்த்துக்கலாம், எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உள்ளே போகிறேன். என்ன ஆகுன்னு தெரியல. இந்த மாஸ்க்கு கரெக்டாகக்கூடாது. ஐயோ இன்னொரு பிரச்சனை. இந்த வீடியோ நான் பேசணுன்றதுக்கோசரம் இதை கேட்டேன்னா எவனாவது ஃபோட்டோ எடுத்து போட்டு அது ஏதாவது பிரச்சனை உடனே தெரியல. போங்க, எதுக்கு எடுத்தாலும் அது ஒன்று ரூம்லேயே இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. ரூம் மட்டும் இல்லை இருந்தால் எல்லாம் பிரச்சனை போல இருக்குது. அது இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு. சரி, ஓகே, பேசாமல் நம்ம நேராக உள்ளே போவோம், போய் பார்ப்போம். சரிங்களா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நடந்து பார்த்தா சைக்கிளில் பார்த்தேன்னு தெரியல. இதில் போகிறதுக்கு போல நம்ம நடந்தே போயிடலாம் போல் இருக்கு. நான் இருங்க, இதுக்கப்புறம் நான் வந்து எல்லாமே பேக் கேமராவில் போடுறேன். அதே போகக்குள்ள நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஓரளவுக்கு சும்மா பார்த்துட்டே போயிடுவோம். வீடியோலாம் ரொம்ப ஷேக் ஆகுது, என்ன பண்ணுன்னு தெரியல. போங்க, என்ன பண்ணுறது. அது உங்களுக்கு காட்டணுன்னு பார்த்தா அதுதான் உங்களுக்கு காட்ட மாட்டேன். இது இருக்குது. இப்போ பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் மாதிரியே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பலாப்பழம் மாதிரி தான் இருக்கும். சரியான வாசனை அதில் வரும். மேக்ஸிமம் வந்து நமக்குலாம் வந்து வாந்தியாக எடுத்துரும், அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அது ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். கைஸ், வந்தாச்சு என்னென்ன போய் கேட்டேன். நான் கேட்டதுக்கு இல்லைப்பா இப்போ ரஷ்ஷாக இருக்குது, இப்போ முடியாது அப்படின்ட்டாங்க. கூட்டமாக இருக்குது. இந்த கடைக்கு மட்டும் தான் நிற்கிறோம். அதனால் எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கேன் நான். ஆனால் எப்படியோ வரக்குள்ளே, ஆனால் வந்துட்டேன், உள்ளே வந்துட்டேன். நான் திருப்பி எப்படி போவேன்னு தான் எனக்கு தெரியல.
சேருங்க நான் அப்படின்னு காட்டுறேன். ஏதோ புதிய கலை அழகு நிலையம், நியூ ஆர்ட் பியூட்டி சலூன் அப்படின்னு சொல்லி ஒரு அஜித் படத்தை போட்டு காட்டியிருக்காங்க. கிளம்பிட்டேன். எந்த வழியில் போகணும்னு எனக்கு தெரியல. கரெக்டாக தான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு தப்பு வாங்கிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டில் சைக்கிள் தூக்கி வந்தது என்னோடய மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா இன்றைக்கி என்ன அதை வச்சுக்கிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் அதை பார்க்குறது தான் நான் வீடியோ போகிறது தான் கூட ஏதோ கையில் சுற்றிக்கிட்டே நான் சுற்ற வேண்டியதாக இருக்குது. இது வேறு அதை இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். எல்லாமே வந்து ஓரளவுக்கு சந்து பொந்தெல்லாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து ஒரு நம்ம ஊர் மாதிரியே தான் தெரியும். ஆனால் அந்த மெயின் சிட்டிக்கு வந்துட்டோம்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப இது பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டு சைடில் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த அம்பர்ல கொடை போட்டு கீழே கடமை வச்சுப்பாங்களா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாமே நான் நைட்டில் தான் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி. நாங்கள் வெளியே வரக்கூடாது, கவர்மெண்ட்டே வெளில விட்டாலும் எங்கள் ஓனரு மேனேஜரு எங்களை வெளியே விட்ற மாதிரிலாம் இல்லை போல் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் சும்மா பர்மிஷன் கேட்கலாம், அங்கே போனால் இங்கே ஏன் சொல்லலை. இப்போ இதுக்கே ஒரு நேரம் ஆயிடுச்சு. என்ன தெரியல, பார்க்கலாம். இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸு போகிறதுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து பஸ்ஸுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ட்ராக் ஒன்று ஒதுக்கே விட்டுருவாங்க. அதில் வந்து லெஃப்ட்டு நம்ம வந்து கட்டாக ஆகிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அந்த ட்ராக்கில் போகணுமே தவிர மற்றபடி நம்ம வந்து அந்த ட்ராக்குக்குள்ளே நுழையவே கூடாது. இது ஒரு ஸ்பெஷல். இந்த பஸ்ஸு வந்து டைமுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த மாதிரி ஒரு பண்ணியிருப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், கொடுத்து எல்லோ கோடு போட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து பஸ்ஸு லேன் மட்டும்தான் அதில் போகலாம். அப்படியே நம்ம அந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்தாண்ட போகணும். வழி எங்கன்னு தெரியலையே. எந்த இடம் சூப்பர், எந்த இடம்னு தெரியலையே. எந்த இடம்னு தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்குது, பக்கத்துல தெரியல. Oh my God. இது வேறு, அந்த சைக்கிள் வேறு. செக் பூட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. சே, என்ன போவேன் ஏன்டா வந்தன் இருக்கு இன்றைக்கி. எனக்கு நிற்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. யாரை கூப்பிட்டு யாருமே இல்லை. இது வேறு பாருங்க, இன்னும் இந்த சுடுகாடு மாரி இந்த இடம் வேறு. யாரை கேட்குறதுன்னு தெரியல. குத்து மதிப்பாக போயிடுமா?
என்ன பண்ணுறது அப்புறம்? வேறு வழி இல்லை, டைம் வேறு ஆச்சு. எனக்கு கொடுத்த டைம் வந்து 10 மணிக்கெலாம் என்னை வர சொன்னாங்க. நான் இன்னமும் இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, எப்படி போகிறதுன்னு தெரியல. நான் இப்போ இதில் வேறு தலைவலி. நான் போகிற நேரம் பார்த்து மேனேஜராக வந்தாங்கன்னா அது வேறு பெரும் பிரச்சனை. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இருங்க பார்ப்போம், ஏதாவது ஒரு வழி நமக்கு இப்போ ஏதாவது ஒரு வழியில் பூந்து பார்ப்போம். வேறு வழி நம்ம என்ன பண்ணுறது? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு போய் தான் ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. யாரும் ஒருத்தன் வாங்கடி. நமக்கு தெரியுது இந்த வழியில் போகலான்னு நான் நினைக்கிறேன். இந்த வழியில் பூந்துடலாமா? இந்த வழியில் போயிடலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்படி நடந்தே போய் பார்ப்போம். வேறு வழி என்ன பண்ணுறது அப்புறம்? இந்த வழியா? இந்த வழி மாதிரின்னு தெரியலையே. இந்த வழி இந்த வழி தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம் என்ன பண்ணுறது. நீங்கள் சுத்தத்தான முடிவாகி போச்சு. இன்றைக்கி நைட்டு எம்மா நேரமாக தெரில. வாப்பா நான் பாட்டு மூடிக்கிட்டு வண்டியிலே போயிருக்கணும். அதுதான் நான் பண்ண தப்பு. நேராக வந்து லெஃப்ட்டு போனோம். நம்ம லெஃப்ட்டுன்னா இப்போ ரைட்டில் போகணும்ல. சரி நம்ம ரைட்டில் போய் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ரோடு தான் நினைக்கிறேன். இந்த ரோடு தான். ஓகே வழி கிடச்சிருச்சு. இந்த வழி தான். எப்பாடா இப்போ ஒரு வழியாக வந்துட்டேன். ரூமுக்கு வந்தாச்சு. நல்ல வேலை. பயந்துக்கிட்டே இருந்தேன் நான். வெயில் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு அது வேறு பயந்துக்கிட்டே இருந்தேன் நான். வேறு இங்கே வேறு வந்தேன். எங்கே ஓனர் யாராவது வந்திருப்பாங்கன்னு அது வேறு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா சாயந்தரம் தான் மெசேஜ் போட்டாங்க அந்தமாரி. நல்ல வேலை யாரும் இல்லை. போகணும், போய் குளிச்சுட்டு தூங்க வேண்டியது தான்.